நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தியா சின்னா, அவர் எனக்காக இந்த ரோஸ் புக்கை அனுப்பியிருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல? அது வந்துக்கா, இத நான் தான் அனுப்புனேன். நீதான் அனுப்புனியா? அது வந்து இன்னைக்கு எனக்காகவா? ஆமாக்கா, உங்களுக்காக தான். எனக்கு இந்த ரெட் ரோஸ் பிடிக்கும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. அஃப்கோர்ஸ்க்கா, இது யாரோட ஃபேவரட்டான ஃப்ளவர்னு தெரியும். தேங்க்யூ சின்னா. நான் இதை கொண்டு போய் ரூம்ல வச்சிடுறேன். இதை எங்கேயாவது வெளியில கொண்டு போய் காய வைக்கணும். என்ன ஒளிச்சு வைக்கிறீங்க? நீயே கண்டுபிடி. அப்படியா? என்கிட்டயே நீங்க மறைக்கிறீங்களா? எனக்காக கொண்டு வந்தீங்களா? உனக்காக ஏதாவது வாங்கணுமா? ஏன் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா என்ன? சும்மா நடிக்காதீங்கக்கா. காட்டுங்க, காட்டுங்க. என்ன பண்ற? ஏய் ஸ்ருதி, இரு, காட்டுங்க. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஜரிகை கூட ரொம்ப அழகா இருக்கு. இது நீங்க தான் பண்ணீங்களா? என்னோட செல்ல தங்கச்சிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ எப்பவுமே சந்தோஷமா அமைதியா நிம்மதியா இருக்கணும். சரி வாங்க வாங்க. மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின், உள்ள வாங்க. எங்க வரணும்? உள்ள வாங்க. வாங்கன்னு சொன்னேன். அட போ ஸ்ருதி. அட வாங்க. ஸ்ருதியோட வாழ்க்கையில எல்லா நாளும் இதே மாதிரி இருக்கணும். கிரிஷ், அட என்ன வாங்க ஸ்ருதி. எங்க கூட்டிட்டு போறீங்க? Just come with me. Oh yes 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 yes. ஸ்ருதி, உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு a small gift. Happy birthday ஸ்ருதி. இந்த gift ஏன் சார்பா உங்களுக்கு. It's a promise. அந்த ப்ராமிஸ் என்ன தெரியுமா? நான் என்னோட லைஃப்ல எப்பவுமே எப்பவுமே நான் உங்க கூடவே இருப்பேன் in life. நீங்க இதை சொல்லாமலேயே என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ருதி,
அது வாவின் ரோசஸ் போக்கே அனுப்பியிருந்தால அது உங்களுக்கு கிடைக்கல. அதால உங்களுக்கு ஏதாவது? அது அவர் அக்கா கிட்ட கொடுத்துட்டாரு. அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸ்ருதி, are you okay? இல்லனா அத மனசுல வச்சு நான் ஏன் அப்படி நினைக்க போறேன்? அப்படிலாம் எதுவுமே இல்ல. அஸ்வின் அக்காவோட சந்தோஷத்துக்கு தானே இப்படி பண்ணாரு. அக்காவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒருத்தங்க முகத்துல சிரிப்பு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? Wow! Shruti, you so sweet. Okay, anyways, இப்போ நீங்க உங்க ரூமுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. So come on, come on, come on. Come on, come on. போங்க உள்ள போங்க. Good night, sweet dreams. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீ இந்த பேக்கை என்ன பண்ண? இதுவா தக்காளி எல்லாம் போட்டதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் இதை துவைச்சு காய வச்சேன். இல்ல, மெதுவா தான் துவைச்சேன். துவச்சியா? இந்த பேக்கை போய் யூ வாஷ்ட் இட்? ஆமாங்க, கரெல்லாம் போகணும் இல்லையா? ஆனா ரொம்ப மோசம். ஞாபகம் இருக்கா, ஒரு வாட்டி உங்க ஆபீஸ் ஒர்க்கோட நான் துவைச்சனே, இதுவும் வீணா போயிடுச்சு. புரியவே இல்ல, இவ்ளோ காசு போட்டு வாங்குற பொருள் எப்படிதான் இவ்ளோ சீக்கிரமா வீணா போயிடுதோ. Forget it. பேக்கை பத்தி மறந்துரு. அது நியூ இயர் அன்னைக்கு நீ இந்த மாதிரி தானே லைட்டிங்லாம் பண்ண, அதான் உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லணும். இன்னைக்கு உன்னோட பர்த்டே அப்படிங்கிறதுனால. இதுல என்ன டவுட்? உண்மையிலேயே இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் தாங்க. அதனால கேக் கட் பண்ண. நான் சொல்ல வந்தது இதுதான். கேக் கட் பண்ண. என்ன? எதுக்கு? எதுக்குன்னா என்ன அர்த்தம்? உன்னோட பர்த்டே, அதனாலதான்.
கம் ஆன், வந்து கட் பண்ணு. What are you waiting for? காத்து ரொம்ப அதிகமா இருக்குல்ல, சீக்கிரமா வந்து கேண்டில் லைட்டை ஊதி கட் பண்ணு. நான் கேக் எல்லாம் கட் பண்ண மாட்டேன். அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் வந்து கேண்டிலாவது ஊதலாம்ல. நான் தான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு உன்னோட பர்த்டே ஸ்ருதி. ஆமா, என்னோட பர்த்டே. அதனால இத பண்ண அத பண்ணு என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் கேக் கட் பண்ண மாட்டேன், கேண்டில் ஊதி அணைக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். என்ன இந்த மாதிரி மிரட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு எனக்கு பர்த்டே, உங்களுக்கு இல்ல. ஸ்ருதி, இது லாஸ்ட் டைமா பண்றேன். கம் ஹியர் ரைட் நவ. நான் சொன்னது கேக்கலையா? நான் எதுவும் பண்ண மாட்டேன். இன்னைக்கு கூட கவர்னர் மாதிரி உரன்னு இருக்கீங்க. மரியாதையா அங்க வா ஸ்ருதி. இந்த ஏற்பாடுலாம் பண்ணுதுன்னா சீக்கிரமா கேண்டில் ஊதி கேக் கட் பண்ணு. Do as I said. சுருதி சொல்றத கேளு. நீங்க என் பர்த்டேவை கொண்டாடுறீங்களா இல்லைங்க என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அதோ மெழுகுவத்தி தானாவே அணைஞ்சு போயிடுச்சு. I know. இங்க பாருங்க, இப்ப என் கையில கத்தி வேற இருக்கு. எனக்கு இருக்கிற கோவத்துல நான் இந்த கத்தியை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவேன் சொல்லிட்டேன். சின்னா, சின்னா, என்ன சொல்ற நீ? நான் உங்களுக்கு இப்ப ப்ராமிஸ் பண்றேன், உங்க பர்த்டே அன்னைக்கு இதே மாதிரி நிறைய ஸ்வீட் உங்களுக்கு ஊட்டி விடுவேன். அதுக்கு முன்னாடி ஏசி ஆஃப் பண்ணி இந்த ரூம்ல கொசுவத்தி கோயிலை ஏத்தி வைப்பேன். அப்பதானே உங்களுக்கு பேசவே வராது. உங்களுக்கு வேற என்ன அலர்ஜி இருக்குன்னு சொல்லிடுங்க. அக்கா, இந்த உலகத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா என்னோட உலகமே நீங்க தாங்க. வாங்க ஸ்ருதி, நம்ம டாக்ஸில போயிடலாம். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இங்க பாருங்க அஞ்சலி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அந்த கிழிஞ்சு புடவை மாப்பிள்ளை கிட்ட பேசும்போது நான் கேட்டேன். ஆமா அத்தை, அதுக்கு அவன் நம்ம மாப்பிள்ளை கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? அவர் உன்னை விட்டுடணுமா? இவர்தான் அஸ்வினை கிட்னாப் பண்ணாருங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் அஸ்வினை காப்பாத்துறதுக்காக இவர் என்ன நம்புற மாதிரி நான் அப்படியெல்லாம் பேசினேன். இவருக்கு எதிரான ஆதாரங்களை சேகரிக்கிறதுக்காக தான் அப்படியெல்லாம் பண்ணேன்.
என் மனைவி கிட்ட தப்பா பேசினதுக்காக தான் இந்த 2வது அறை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல? ஒருத்தரோட பர்த்டேவை இப்படி கட்டாயப்படுத்திய கொண்டாடுவீங்க? இப்படி எல்லாம் பிரச்சனை கொடுத்து பரிசு கொடுத்து கேக் கட் பண்ணி இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. இது எதுவும் எனக்கு வேணாம். இதெல்லாம் தேவையில்லாத ஆடம்பரம். எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? எப்பவுமே ஞாபகம் இருக்கிற ஒண்ணு. உண்மையை சொல்லணும்னா முழு மனசா செய்யற ஒரு விஷயம். நீங்க எனக்கு விஷ் மட்டும் பண்ணிருந்தா கூட போதும், அதை கேட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்க தான் மிஸ்டர் அஸ்வின் ஆச்சே. ஹாப்பி பர்த்டே ஸ்ருதின்னு உங்களால சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது உங்க பிரஸ்டீஜ் இஷ்யூ இல்ல. அதுல எந்த பெருமையும் இல்லை. அதுவும் நல்லதுக்கு தான். அவ்வளோ காஸ்ட்லியான பேக் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேக்குக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த அலங்காரம் எல்லாத்துக்கும் நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இத நீங்க செலக்ட் பண்ணீங்களா? இல்ல, இத நான் போய் செலக்ட் பண்ணல. அப்ப இந்த கிஃப்ட் உங்க சார்பா வந்ததானா? அப்படி தோணல. அஸ்வின் அக்காவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சாரு. அக்காவுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்ததுல. அவங்க முகத்துல சந்தோஷத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? நீதான் இதை அனுப்புனியா? அது வந்துக்கா எனக்காக தானே? இது யாரோட ஃபேவரட் எனக்கு தெரியும்க்கா. இந்த பூவை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு இந்த பூனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிவப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும். எப்படி சித்தா நடந்த எல்லாத்தையும் எவ்வளவு ஈஸியா மறக்க முடிச்சது. எவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் மறந்துட்டியே. உன்னோட அக்கா இங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. உன்னோட அக்கா உன்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதானா? எல்லாத்தையும் மறந்துட்டியே. இந்த மாதிரி சமயத்துல கூட நீ உன் அக்காவை விட ஸ்ருதி தான் முக்கியம்னு இருக்குல்ல. உன்னோட அக்காவை விட அவங்க தான் பெருசாயிட்டாங்கல்ல.
எப்படி எல்லாத்தையும் மறந்துச்சுன்னா? எப்படி உன்னால மறக்க முடிஞ்சுச்சுன்னா?